எல்லாருக்கும் வணக்கம். நானும் எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட பேச சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க பையன் எதுக்கு ஃபோனில் கத்திங்க கிடக்குறான், அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, விவசாயத்தை பண்ணுறோன்னா விவசாயத்தை பண்ணிட்டு போக சொல்லு, அதை விட்டு சும்மா கத்திங்க கிடக்குறான், அசிங்கமாக இருக்குது எனக்குலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொல்லிச்சிங்க. மனசு அவ்வளோ பெரிய வேதனையாக வந்துச்சு. எங்கள் பெரியம்மா நான் சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வந்து வீடியோ எடுத்து காட்டி விட என் பையன் கூட பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு கத்திங்க கிடக்குறான், அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவனை எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான், அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாமல் அவனால எங்களுக்கு எல்லாருக்கும் அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நம்மளை வந்து இன்றைக்கி ஒரு 10 பேர் தெரியுதுன்னா இந்த வீடியோ போகிறது மூலியமாக தெரியுது. இன்றைக்கி நம்மளை யாரையும் மதிக்காத கூட இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நம்மளை எல்லோரும் மதிக்கிற அளவுக்கு நான் வளருவோம்மா, இந்த வீடியோ மூலிமா நான் வந்து எங்கேயோ ஒரு அளவுக்கு நான் போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, டே வேணாண்டா, சொந்தக்கார எல்லாருமே ஒன்று அசிங்கம் தானே பற்றிட்டு இருக்காங்க, ஏன்டா நீ இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு வாக்கு கொடுத்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடி சீக்கிரத்துலம்மா இவங்க எல்லாரும் பெருமையாக வெளியே போயிட்டு இவன் தான் என் சொந்தக்கார பையன், இவன் தான் எங்கள்